பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஜீசஸ் கிரைஸ்ட் said to them, why are you sleeping? Get up and pray that you will not fall into temptation. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 வசனம் 46. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நன்றி கொண்ட உள்ளத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம்தான் உங்களை காப்பாற்றும். உங்களை வீழ்த்த நினைக்கும் சத்துருக்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி கொண்டிருக்கின்றான். அவனின் மாய கவர்ச்சிகளிலிருந்து தப்பிப்பதற்கு ஜெபமே சிறந்த ஆயுதமாகும். நாம் உருக்கமாக கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கும் போது நமக்கு ஆன்ம பலமும் வாழ்வை புரிந்து கொண்டு எவ்வாறு வாழ்வது என்பது தெளிவாக தெரியும். ஜெபத்தை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள். ஜெபத்தில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெபமே ஜெயம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தெய்வம், ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம்.